மீனம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். நீண்ட காலமாக மறைத்து வைத்த உணர்வுகள் வெடித்து அது பெரிய ஒரு விவாதமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு நாள் மாறப் போகிறது. இத்தனை நாட்கள் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கை சுமூகமாகத்தான் ஓடிக்கொண்டிருந்தது. ஆனால் உங்களுடைய மனதிற்குள் இருக்கக்கூடிய ஒரு கவலைகளோ அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணையிடமோ பிள்ளைகளிடமோ குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபரிடமோ இருக்கக்கூடிய மனதிற்குள்ளேயே மறைத்து வைத்த உணர்வுகள் இப்பொழுது வெளிப்படுத்தப்படும் பொழுது அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பார்க்கப்படும். அது இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து கொண்டுமே தான் இருக்கும். பல ஆண்டுகளாக மனதில் வைத்திருந்த வருத்தங்கள், ஏமாற்றங்கள், காயங்கள் மற்றும் சொல்ல முடியாத உணர்வுகள் ஒரு கட்டத்தில் வெடித்து வெளிவந்து அது இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். ஆனால் நீங்கள் எதையுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பட்ட ஏமாற்றங்களையோ அவமானங்களையோ காயங்களையோ எப்பொழுதுமே வெளியில் போய் சொல்ல மாட்டீங்க. வெளியில் போய் சொல்லி நமக்கு ஒரு பாவ புண்ணியமானது கிடைக்க வேண்டும் என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் எப்பொழுதுமே எந்த விதமான ஆசைகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கவே கிடைக்காது. அப்போது கூறப்பட்ட வார்த்தைகள் குடும்பத்தில் பெரிய ஒரு விவாதத்தையே இதுவரைக்கும் உருவாக்கி கொடுத்து கொண்டு அது தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். மற்றவங்களுக்கு அது திடீர் சம்பவமாகவே தோன்றியிருந்தாலும் இந்த மீனம் ராசி என்பர்களுக்கு அது நீண்ட காலமாக தேங்கிய உணர்வுகளின் வெளிப்பாடாகவே இந்த ஒரு நாளில் நீங்கள் காட்டவும் ஆரம்பிப்பீங்க. ஆனாலும் உங்களுடைய மனதிற்குள் நீங்கள் நிறைய விஷயங்களை மறைத்து வைத்திருப்பீங்க. உங்களுடைய நண்பர்கள் செய்த துரோகங்கள், உங்களுடைய உறவினர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து கொண்ட விதங்கள் என அனைத்தையும் உங்களுடைய மனதிற்குள் அதிகமாக நீங்கள் மறைத்து வைத்துக் கொண்டு உங்கள் மீது தேவையில்லாத குற்றச்சாட்டுகளையும் தேவையில்லாத பழிகளையும் போட்ட நபர்களை கூட நீங்கள் மன்னித்திருப்பீங்க. இருந்தாலும் அதை உங்களால மறக்க முடியாது. மனதிற்குள் வைத்து கொண்டே தான் இருப்பீங்க. அந்த அளவுக்கு எல்லா விதமான விஷயங்களும் உங்களுடைய மனதிற்குள் தேங்கி கிடக்கும். இந்த ஒரு சம்பவம் உறவுகளை சோதனைக்கு உள்ளாக்கி இருந்தாலும் அதே நேரத்தில் மறைத்து வைக்கப்பட்ட உண்மைகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து குடும்ப உறவுகளை புதிய புரிதலுடன் மறுபடியும் கட்டி எழுப்பும் வாய்ப்பையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய உறவுகளும் உங்களுடைய உண்மையான விஷயங்களும் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமாக வெளிப்படுத்தும். அதனையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் எப்படியாவது புரிந்து கொண்டு அதிலிருந்து எப்படி நம்ம வெளிவரலாம் என்பதை மனதிற்குள் நீங்கள் ஏற்றுக்கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. இதற்கெல்லாம் காரணங்கள் என்ன தெரியுமா? லக்னத்திற்கு 8ஆம் வீடு, 12ஆம் வீடு மற்றும் லக்னஸ்தானத்தில் கிரகங்களின் சஞ்சாரம் ஒரு இறுதி புள்ளியை எட்டும் பொழுது நீங்கள் பல வருடங்களாக பல மாதங்களாக உங்களது துணையாலேயோ அல்லது குடும்பத்தினராலேயோ அனுபவித்த அத்தனை ஏமாற்றங்களும் துரோகங்களும் மற்றும் மனக்காயங்களை நீங்கள் அடக்கி வைத்திருந்த உங்களது உணர்வுகள் ஒரு குறிப்பிட்ட நாளில் எரிமலை வெடிப்பதைப் போல ஒட்டுமொத்தமாக வெடித்து பெரிய ஒரு விவாதமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறியிருக்கும். இருந்தாலும் நீங்களும் எல்லா நாட்களிலும் எல்லா விதமான பிரச்சனைகளையும் மனதிற்குள்ளே வைத்துக் கொண்டு இருக்க முடியாது அல்லவா? அதே போலத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் நீங்களும் முடிந்த அளவுக்கு எல்லா விதமான உணர்ச்சிகள் பட்ட ஏமாற்றங்கள் அனைத்தையும் மனதிற்குள் வைத்து எனக்கென்று ஒரு நாள் என்று வரும் என்று நீங்கள் காத்து கொண்டு இருப்பீங்க. அந்த மாதிரி உங்களுக்கான ஒரு நாள் வந்ததும் அனைத்தையும் போட்டு நீங்க உடைத்திருப்பீங்க. அது குடும்பத்துல மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளாகவும் அனைவரையுமே மன ரீதியாகவும் கண்ணீர் வர வைக்கக்கூடிய அளவுக்கு எல்லா விதமான செயல்களிலும் ஈடுபடவும் ஆரம்பித்திருக்கும். ஆனால் உங்களுடைய மனதிற்குள் இருப்பதைத்தான் நீங்க கொட்டியிருப்பீங்க. நடந்ததைத்தான் கூறியிருப்பீங்க. பொய் என்பது நீங்கள் எப்பொழுதுமே கூற மாட்டீங்க. இருந்தாலும் நீங்கள் கூறிய சின்ன சின்ன விஷயங்கள் மற்றவங்களுக்கு பிடிக்காமல் போயிருக்கும். அதனால அவர்கள் நீங்கள் சொல்லும் பொழுது நீங்கள் சொல்லியதுக்கு சரி என்று கூட கூற மாட்டாங்க. இவன் சொல்வதில் அர்த்தம் இருக்கு என்று கூறாமல் இவனை பாரு இத்தனை நாட்கள் எதையுமே சொல்லாமல் மனதிற்குள்ள எல்லாத்தையும் நினைச்சிட்டே இருக்கான் அப்படின்னு உங்கள் மீது அப்பொழுதும் ஒரு தேவையில்லாத குற்றச்சாட்டை மட்டுமே தான் உங்கள் மீது திணிப்பார்கள். இனி என்னால் சகித்து கொள்ள முடியாது என்று நீங்கள் போர்க்கொடி தூக்குவீங்க. உங்களது இந்த திடீர் விஸ்வரூபத்தை கண்டு குடும்பத்தினரை மிரண்டு போவார்கள். அமைதியாக இருந்தவனுக்குள் இப்படிப்பட்ட தைரியம் எப்படி வந்தது என்றெல்லாம் உங்கள் பக்கம் அனைவருமே கேட்க ஆரம்பிப்பார்கள். கடந்த கால கணக்குகள் அனைத்தும் அங்கே தீர்க்கமாக பேசப்படும். இந்த உணர்வு வெடிப்பு குடும்ப கட்டமைப்பில் ஒரு தற்காலிக பூகம்பத்தை நிச்சயமாக ஏற்படுத்தினாலும் உங்களது மனப்பாரத்தை முற்றிலும் இறக்கி வைப்பதற்கான ஒரு இறுதி திருப்பு முனையாக அமையும் என்பது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். இது நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கமெண்ட் வாயிலாக தெரிவிக்க வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும்.
நான் கூறுவது சரியா பொய்யா என்பதை கமெண்டில் தெரிவியுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் மீனம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கப் போகும். வெளியூர் பயணங்களால் ஆதாயங்கள் உங்களுடைய கைக்கு தேடி வந்து போதுமான அளவுக்கு நல்லதையும் நல்ல ஒரு பெயரையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். உடன் இருப்பவர்களால் புதிய ஒரு கண்ணோட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறக்கும். அந்த உடன் இருப்பவர்களால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு என்பது இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். சிந்தனைகளில் இருந்த குழப்பங்கள் விலகும். கலை சார்ந்த பணிகளில் ஆர்வங்கள் அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை நிறைவேற்றி அனைத்தையும் புரிந்து கொண்டு நடக்கக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. ஆனா இதுவரைக்கும் உங்களுக்கு எதிராக இருந்ததே உங்களுடைய குடும்பம் தான். ஆனா இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய குடும்பம் நீங்கள் சொல்வதை கேட்டு புரிந்து நடந்து கொள்ளவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஆரம்பிப்பாங்க. குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை மட்டும் நீங்க நிறைவேற்றி பாருங்க. நீங்க சொல்வதை உங்களுடைய குடும்பம் அப்படியே கேட்கும். பேச்சு வன்மையால் காரிய அனுகூலங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படலாம். அதிலும் கொஞ்சம் கவனத்தை வைத்துக் கொள்ளுங்கள். இனிமே வரக்கூடிய ஒவ்வொரு நாளிலும் வாழ்க்கையில பொற்காலத்திற்கான மாற்றங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தொடங்க ஆரம்பிக்கும். ஒரே நாளில் எல்லா விதமான மாற்றங்களும் ஏற்படாது. ஆனா இனிமே வரக்கூடிய நாட்கள்ல மாற்றங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஆரம்பிக்கும். உங்களது பூர்வ புண்ணிய பலன்களும் பாக்கியஸ்தானத்தின் முழுமையான அருளும் உங்கள் ராசிக்கு கிடைக்கும் பொழுது உங்களது ஒட்டுமொத்த வாழ்க்கையிலும் இதுவரை கண்டிராத பிரம்மாண்டமான பொற்கால மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தொடங்க போகிறது. அந்த ஒரு மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். அது இன்னும் உங்களுடைய வாழ்க்கையில போதுமான அளவுக்கு நல்லதையும் நல்ல ஒரு பெயரையும் உங்களுக்குள்ள நிச்சயமா தேடி கொடுக்கும். பழைய தோல்விகள், நஷ்டங்கள் மற்றும் ஏழரை சனியின் கசப்பான அனுபவங்கள் அனைத்திற்கும் முற்றுப்புள்ளியானது வைத்துவிட்டு ஒரு புதிய தொழில், புதிய வீடு அல்லது ஒரு புதியதொரு லட்சிய பாதையை நோக்கி நீங்கள் காலடி எடுத்து வைக்கக்கூடிய ஒரு இடத்திற்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க வந்து விடுவீங்க. பொருளாதார செழிப்பு, குடும்ப ஒற்றுமை, தொழில் வளர்ச்சி, மன அமைதி, உலகளாவிய கௌரவம் என வாழ்க்கையின் அனைத்து அங்கங்களிலும் நீங்கள் பலமான பலன்களையே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள காண போறீங்க. இந்த பிரகாசமான எதிர்காலம் உங்களுக்கும் உங்களது எதிர்கால தலைமுறைக்கும் ஒரு வலுவான, பாதுகாப்பான மற்றும் நிம்மதியான பொற்கால ஒரு அஸ்திபாரமாக அமைந்து உங்களை வாழ வைக்கும் என்பது ஒரு விஷயமாகவே இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்குள்ள நிச்சயமாக நடக்கும். இந்த மீனம் ராசிக்காரங்களுக்கு இது ஒரு புதிய அத்தியாயத்தின் தொடக்கமாக அமையும். கடந்த காலத்தில் அனுபவித்த வேதனைகளும் கஷ்டங்களும் மற்றும் சோதனைகள் அனைத்தும் உங்களை வலிமையான மனிதராக மாற்றி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே எல்லாத்தையும் நல்லதாகவே தேடி கொடுக்கும். இனிமேல் அந்த அனுபவங்களின் பலனை அனுபவிக்கும் காலம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தொடங்குகிறது. குடும்பம், பணம், தொழில், உறவுகள், ஆன்மீக மற்றும் மனநிலை என வாழ்க்கையின் பல துறைகளில் நல்ல மாற்றங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நிகழ ஆரம்பிக்கும். நம்பிக்கை, மகிழ்ச்சி, அமைதி, வளம் மற்றும் முன்னேற்றம் ஆகிய 5 சக்திகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒன்றாக இணைந்து செயல்படவும் தொடங்கும். இதுவரை இருளாக தோன்றிய பாதை இனிமேல் ஒளிமயமாக பயணமாக மாறி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்மையான பொற்காலத்தை உருவாக்கக்கூடிய ஒரு நேரம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. இதனை மட்டும் நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எதுவுமே உங்களுடைய வாழ்க்கையில நல்லதாகவே நடக்கும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.